லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸும் அதோட ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். இதோ அதோட கண்டினியூஷன். அதில் வந்து நம்ம வெறும் அதை என்னென்ன டைப்ஸுங்கிறத செக் பண்ணிட்டோம். இதில் வந்து ஏ, பி அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எஃப் வந்து ஆர் டு ஆர், ஆர்2ங்கிறது ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் மேட்ச் ஆகிருக்கு. அதில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 3x - 5. இப்போ இதில் இருந்து நம்ம ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படா ஏபி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இன்னொன்று கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. A,4 இன்னொன்று 1,B இது ரெண்டும் கொடுத்துட்டு இதில் இருந்து நம்மளை வந்து ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி ஏபி கண்டுபிடிக்கலாம்? இதை வந்து மேப்பிங் ஆகிறத வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ இருக்கு, எஃப் ஆஃப் 4 இருக்கிற இடத்துல 4 இருக்கு. அப்போ எக்ஸ் வந்து ஏ அப்படிங்கிறப்ப எக்ஸ், எஃப் ஆஃப் ஏன்னு வரும். எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ 4. அப்போ எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 4. எஃப் ஆஃப் ஏனா எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3a - 5 இஸ் ஈக்குவல் டு 4. 3a இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 5 + 4 9. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 9/3ன்னு வரும். கேன்சல் பண்ணோம்னா 3. ஏவோட வேல்யூ 3ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது 1,B யூஸ் பண்ணி வந்து நம்ம பி கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ 1. அப்போ 1, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 இருக்கிற இடத்துல பி இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 ஈக்குவல் டு 3 - 5ன்னு வரும். எஃப் ஆஃப் 1 இருக்கிற இடத்துல வந்து பி இஸ் ஈக்குவல் டு 3 - 5. அப்போ -2. பி இஸ் ஈக்குவல் டு -2ங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2லேருந்து 3க்கு லெஸ்ஸாக இருக்கிற வேல்யூவை இது எடுத்துக்கணும், 3க்கு மேலே இருக்கிறத வந்து இது எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். 4 அப்படிங்கும்போது எக்ஸுங்கிற 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும். 4 வந்து 3யை விட பெருசு. அப்போ 3 × 4 - 2 வந்து 12 - 2 10. எஃப் ஆஃப் 12 - 2 10. அப்போ எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ 10. அடுத்தது -2. -2ங்கிறது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறப்ப இந்த ஃபங்க்ஷனில் வரும். அப்போ இதில் போடுறப்ப 2 × 2 = 4. 4 - 2 2. அப்போ எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ வந்து 2. அடுத்தது நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் 4 + 2 × எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 4 வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இதோட வேல்யூ 10ன்னு. எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 1ங்கிறது எந்த இன்டர்வல்குள்ளே வரும்? -2லேருந்து 3க்குள்ளே வரும். 1² - 2 வந்து -1 - 2 -1. எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ -1. அப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ 10. 2 × -1 10 - 2ஓட வேல்யூ 8. அப்போ எஃப் ஆஃப் 4 + 2 × எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் 1 - 3 × எஃப் ஆஃப் 4 by எஃப் ஆஃப் -3. எஃப் ஆஃப் 1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் -1. எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ 10. எஃப் ஆஃப் -3 மட்டும் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் -3 வந்து -3ங்கிறது இதுக்குள்ளே இருக்கும். அப்போ 2 × -3 + 7. -6 + 7 வரும். வேல்யூ 1. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து -1. -1 -3 × 10 / 1. அப்போ -30 - 1 -31. -30 - 1 -31. அப்போ எஃப் ஆஃப் -3 × எஃப் ஆஃப் 4 by எஃப் ஆஃப் -3ஓட வேல்யூ -31. Thank you. For more videos, subscribe it. See you next.